யாழ் பெல் ஸ்டுடியோ. துணிச்சலான குட்டி பென்குயின் பாகம் 2. ஒரு குளிர்ந்த காலை அண்டார்டிகாவின் பனியில் மென்மையான காற்று வீசியது. கடற்கரையோரத்தில் நம் குட்டி பென்குயின் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கிர் கிர் என்று ஒரு சத்தம் கேட்டது. கடலில் ஒரு பெரிய பனிக்கட்டி மெதுவாக நகர்ந்தது. அதன் நடுவில் ஒரு புதிய பனிப்பாதை தெரிந்தது. பெரிய பென்குயின் அனைவரையும் கூப்பிட்டது. அந்த வழியில் போனால் நமக்கு நிறைய மீன் கிடைக்கும். ஆனா அந்த வழி சற்று கஷ்டமானது. சில பென்குயின்கள் தயங்கின. அலைகள் அசைந்தது. பனிக்கட்டிகள் மெதுவாக நகர்ந்தன. அந்த நேரத்தில் குட்டி பென்குயினுக்கு முந்தைய நாள் நினைவுக்கு வந்தது. முந்தைய நாளில் அது தன்னம்பிக்கையுடன் மீன் பிடித்தது நினைவுக்கு வந்தது. என்னால முடியும் என்று அதன் மனம் சொன்னது. நான் சின்னவன்தான், ஆனா முன்பு முயற்சி செய்தேனே என்று நினைத்தது. அது மெதுவாக முன்வந்து நின்றது. நான் முன்னால் போய் பாதையை கவனமாக பார்க்கிறேன் என்று சொன்னது. பெரிய பென்குயின் அன்பாக தலையசைத்தது. மற்ற பென்குயின்களும் அதை நம்பினர். குட்டி பென்குயின் கடலுக்குள் இறங்கியது. மெதுவாக, அமைதியாக. பனிக்கட்டிகளுக்கு நடுவே அது கவனமாக நீந்தியது. ஒரு இடத்தில் பனி சற்றே சறுக்கியது. அந்த நேரத்தில் அது ஆழமாக மூச்சுவிட்டது. நான் அமைதியா இருந்தா மற்றவர்களுக்கும் தைரியம் வரும் என்று நினைத்தது. அது பாதுகாப்பான வழியை கண்டுபிடித்து முன்னால் சென்றது. அதை பார்த்த மற்ற பென்குயின்களும் தைரியமாக அதை பின்தொடர்ந்தார்கள். அப்போ பனிக்கட்டிக்கு கீழே நிறைய மீன்கள் மின்னிக் கொண்டிருந்தது. இங்கே பாதுகாப்பு இருக்கு என்று குட்டி பென்குயின் மகிழ்ச்சியுடன் சொன்னது. அனைவரும் சேர்ந்து மீன் பிடித்தார்கள். சந்தோஷம் எங்கும் பரவியது. திரும்பி கரைக்கு வந்ததும் பெரிய பென்குயின் மென்மையாக சொன்னது, நீ உன்னை நம்பியதால் மற்றவர்களுக்கும் தைரியமாக இருக்க கற்றுக் கொடுத்திருக்கிறாய். குட்டி பென்குயின் சிரித்துக்கொண்டே மற்றவர்களை பார்த்தது. அதன் மனசுல நம்பிக்கை மேலும் வளர்ந்தது. அண்டார்டிகாவின் பனிக்குள் ஒரு சின்ன பென்குயின் பலருக்கு தைரியத்தின் வழி காட்டியது. கதையின் மீதி, தன்னம்பிக்கை இருந்தால் நாம் மற்றவர்களுக்கும் தைரியமாக இருக்க கற்றுக் கொடுக்கலாம். மீண்டும் சந்திப்போம் குட்டீஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் அழுத்துங்க.